வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னாக்க பரங்கிக்காய் வத்த குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டாச்சு. இப்போ இதுக்கு தாளி கட்டிட்டு கடுகு, கடுகு நல்லா வெடிக்கணும். வத்த குழம்பு நிறைய இதில் பண்ணலாம். மண்தக்காளி வத்தலில் பண்ணலாம், சுண்டக்காய் வத்தலில் பண்ணலாம், மாங்காய் வத்தலில் பண்ணலாம். எந்த வத்தல் இருந்தாலும் அவரைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இந்த மாரி எந்த வத்தல் இருந்தாலும் இதில் போட்டு பண்ணலாம். இந்த காய்கறிலையும் பண்ணலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட அப்பளத்தை வந்து அப்படியே பச்சையாகவே 4-5 கிள்ளி குழம்பு கொதிக்கும்போது போட்டு அந்த மாரியும் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பரங்கிக்காய் குழம்பு. பரங்கிக்காயை நல்லா தோல் சீவி நல்லா நறுக்கிட்டு அலம்பி வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெந்தயம் போடுறேன், பருப்பு போடுறேன், மிளகாய் வத்தல் போடுறேன், கருவேப்பிலை போடுறேன், நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு இந்த தோரம்பருப்புலாம் நல்லா செவந்து வரணும். பெருங்காயம் கட்டி போடுறோம். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் கட்டி போட்டுக்கலாம். நான் பெருங்காயம் ஜலமாக தான் விட போகிறேன், அதனால் இப்போ நான் கட்டி போடலை. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பரங்கிக்காயை சேர்க்கணும். இதை வந்து எண்ணெயிலே ஒரு கரட்டணும். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். அப்புறம் நான் இதுக்கு வத்தக்குழம்பு பொடி போடுறேன். தேவையான அளவு வத்தக்குழம்பு பொடி போட்டுக்கணும். சாம்பார் பொடி போடுறவனும் போடலாம். வத்தக்குழம்பு பொடி இருந்ததுன்னு அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் இதை போட்டுட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கலரி இருக்கணும். இந்த காயில் வந்து இந்த காரம் இதெல்லாம் சேரணும். இவற்றையெல்லாம் இனிமேல் இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் சேர்க்கலாம், தக்காளி சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் இப்போ புளிஜலம் கலந்து வச்சுருக்கேன், அதை விடுறேன். இந்தமாரி புளிஜலத்தை கலந்து இதில் விட்டுணும். இப்போ இதெல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு இப்போ வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் வந்து நல்லா தாராளமாக இந்த அளவுக்கு போடணும். குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். வேண்டாம் அப்படிங்கிறவ வெள்ளத்தை சேர்க்காம போடலாம், கருப்பட்டி போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், சர்க்கரை கூட போடலாம். இதெல்லாம் அவ விருப்பம்தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இந்த உப்பு போட்டால் தான் காயில் உப்பு பிடிக்கும். அப்புறம் நான் பெருங்காயம் வறுக்கும்போது பெருங்காய கட்டி போடாதனால இப்போ நான் வந்து பெருங்காய தூரத்தை இப்போ விட போகிறேன். இப்போ இது நல்லா இந்த காய் வெந்து குழம்பு கொதித்து இந்த பச்சை வாசனை, பொடியோடைய பச்சை வாசனை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பரங்கிக்காய் வத்த குழம்பு
நல்லா கொதித்து பொடி வாசனை புளி வாசனை பெச்சை வாசனை எல்லாம் போயிடுத்து, எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரிசி மாவு 2 கரைச்சி விடணும். இதுமாதிரி தள 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 தளன்னு நல்லா கொதிக்கணும். இப்போ மாவு கரைச்சி விடணும். மாவு கரைக்காமையே விட்டும் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் சுண்டை வைக்க வேண்டியது இருக்கும். கொதித்து தானாக சுண்டணும். மாவு கரைச்சி விடலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி இப்படி தான் பண்ணுவாள். இப்போ மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடாது. ஒரே ஒரு கொதி நடுவில் கொதிக்கணும். முதல்ல அப்படியே சுற்றி கொதிக்கும். அப்புறம் நடுவில் ஒரு கொதி வரும். கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இதுமாரி கொதிக்கிறது பற்றியெல்லாம் அப்படி கொதித்து அப்புறம் நடுவில் வரும் ஒரு கொதி. அது வந்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டுண்டு இந்த வத்தக்குழம்பு போட்டுட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு விட்டு இந்தமாரி இது இப்போ நம்ம ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றுறோம். இப்படி மாற்றுறோம். அருமையான சுவையான பரங்கிக்காய் வத்தக்குழம்பு ரெடி. ட்ரெடிஷ்னல் மெத்தட். நீங்களும் இதுமாரி பண்ணி பாருங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.